முடிவெடுத்தால் தெளிவோடு எதிர்கொள்கிற திரான் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது சொன்ன திரு OPS அவர்களே விசாரணை ஆணையத்திலே ஆஜராகவில்லை. சசிகலாவையும் தினகரனையும் வேண்டாம் என்று சொன்னவர் மீண்டும் அவர்களோடு இணைந்திருக்கிறார். அம்மாவுக்கே பணம் கொடுத்துங்கிறன்னா எம்ஜிஆர் கூட உதவி செஞ்சேன்னு சொல்லுவார். திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி இல்லை, இவருக்கு வேறு வழி இல்லை. அதனால் அங்கே போய் முதல்ல போய் துண்டு போட்டுக்கணும்னு போகிறாரு. முதலமைச்சர் பேசும்பொழுது மோடின்னு ஃபுல்லாக அந்த குரல் தான் ஒழிச்சது. இல்லை, அது அவர் அழைத்து வரப்பட்ட தொண்டர். எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து காலில் விழுந்து தான் அந்த பதவியை வாங்கினாரு. பொறுப்பு OPS அவர்கள் சொல்லியிருந்தார் மேடையிலே. OPS காலிலே விழாதவரா? இன்று தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பு செயலாளருமான வைகை செல்வன் தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது நாடாளுமன்ற தேர்தலாம் எப்படி போயிட்டுருக்கு சார்? நம்ம கூட்டணிகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பிச்சிட்டோமா சார்? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. தயார் நிலை என்று சொன்னால் கட்சி தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் களப்பணி ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். எவ்வாறெனில் பூத்து கமிட்டி அமைப்பது, பாசறை நிர்வாகிகளை அமைப்பது, மகளிர் அணி நிர்வாகிகளை அமைப்பது என்று சொல்லி இந்த 3 அமைப்புகளை பலப்படுத்துகிற வேலை தமிழ்நாடு முழுவதும் கட்டமைக்கப்பட்டு முழுமை அடைந்திருக்கிறது. சட்டை வாங்க வேண்டும் என்பது ஆசை, சட்டையை எப்படி வாங்க வேண்டும் என்பது குறிக்கோள். சட்டை வாங்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் எப்படி வாங்கணுங்கிறவன் தான் குறிக்கோள் உள்ளவன். குறிக்கோள் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உங்களுக்கு யாரும் இல்லையே, உங்களுக்கு நீங்கள் அண்ணா திராவிட பெரிய கட்சி அவ்வளோதான். மற்றபடி கம்யூனிஸ்ட் அங்கே இருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை திமுகவில் இருக்காங்க, மதிமுக அங்கே இருக்காங்க, காங்கிரஸ் அங்கே இருக்காங்க. அவங்ககிட்டருந்து ஒருத்தரையும் பிச்சு வர்ற மாதிரி இல்லை. இந்த நேரத்தில் எப்படி என்கிற கேள்வி எழலாம். இது எல்லாருக்கும் எடுக்கிற சந்தேகம்தான். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், குறிக்கோளோடு இந்த தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆக இந்த தேர்தல் கடத்தில் நாங்கள் இந்த மாதிரி நிர்வாகிகள் அமைப்பது 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆக 2 கோடி பேர் ஒருத்தர் 2 வாக்குகளை சேகரித்தாலே போதும். கிட்டத்தட்ட 4 கோடி 4.5 கோடி. OPS அவர்கள் திருவான்மையூரில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தார். அந்த மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கோ இந்த கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கறதுக்கோ நான் இருக்கும்போது நான் ஓகே சொன்ன அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இல்லைனா அதிமுகன்னு ஒன்று இப்போ இருந்திருக்குமான்றது தெரியாத அளவுக்கு இருக்கும், கட்சியே அழிஞ்சிருக்கும்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? கட்சியை அழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார் OPS. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவர் பிரிந்து சென்றார். பிரிந்து செல்கிற போது சசிகலா அவர்களை எதிர்த்தார், தினகரன் அவர்களை எதிர்த்து அம்மாவுடைய சமாதியில் போய் உண்ணா விரதம் இருந்தார், மௌன விரதம் இருந்தார். ஆக 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் பின்னாலே போனார்கள். 11 பேருடைய நிலை என்ன? அவர்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை, அந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடியாருடைய தலைமையில் இயங்குகிற ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? எடப்பாடியார் அந்த தேர்தல் கடத்திலே வென்றார், சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வென்றார். வென்றதற்கு பிறகு இவர்கள் தனி அணியாக செயல்பட்டார்கள். பின்னாலே சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கினால் உங்கள் கட்சியில் இணைவதற்கு தயார் என்று சொன்னார். அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, விசாரணை கமிஷன் அமைத்தால் இணைவதற்கு தயார் என்று சொன்னார். 2 கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இணைந்தார். துணை முதல்வர் ஆனார். வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டது. அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன திரு OPS அவர்களே அந்த நீதிமன்ற அந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஆஜராகவில்லை. பலமுறை வாய்தா கட்டிவிட்டார்.
யாரால் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதோ அவரே முழுமையான ஒத்துழைப்பு நல்கவில்லை. அதன் பிறகுதான் ஆணையத்தினுடைய தீர்ப்பு வந்தது. சொல்கிறேன், அது மாதிரி முரண்பாடு. அதற்கு பிறகு தேர்தல் 4 வருட காலம் ஆட்சி முடிந்தது. இரட்டை தலைமை இருந்தார்கள். இரட்டை தலைமை இருக்கிற போது யார் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் என்கிற கேள்வி எழுகிற போது எடப்பாடியார் அவர்களுக்கு பெருவாரியான ஆதரவு இருந்தது. ஆகவே இவரும் ஏற்றுக்கொண்டார். தேர்தலை சந்தித்தார்கள். ஒரு 10க்கு கீழ்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்து முடிந்ததென்ன, 71 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு ஒற்றை தலைமை இருந்தால்தான் சரியாக இருக்கும், எந்த முடிவு எடுக்க முடியல, முடிவு எடுக்க தாமதமாகுது அப்படின்னு கோரிக்கை எடுத்து ஒற்றை தலைமைக்கு எடப்பாடியார் வந்துவிட்டார். அதிலிருந்து இவர் விலகிவிட்டார். ஓபிஎஸ் விலகிவிட்டார். பல்வேறு வழக்குகளை போட்டார். அந்த வழக்குகளிலும் வென்றார். பொதுச் செயலாளராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளராக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட வெற்றி பெற்றார். ஆக இப்படி பல்வேறு வழக்கு மேல் வழக்கு போடுவது, இல்லை என்று சொன்னால் ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்பது, சசிகலாவையும் தினகரனையும் வேண்டாம் என்று சொன்னவர் மீண்டும் அவர்களோடு இணைந்திருக்கிறார். இந்த தேர்தலில் யாரோடு சேர்கிறார்? தினகரனோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்று தான் சொல்கிறார்கள். இதுதான் முரண்பாடின் உச்சம். ஒரு முரண்பாடினுடைய உச்சமாக நாங்கள் அவரை பார்க்கிறோம். ஒரு முடிவெடுத்தால் தெளிவோடு தூய்மையோடு எதிர்கொள்கிற திரான் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்கிற வேதனையில்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அண்ணன் எடப்பாடியார் பக்கம் இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த அதிமுகவே ரொம்ப சார்ந்து அவங்கள மேலே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. அதில் முக்கியமாக பார்க்கும்போது இந்த வரவு செலவு கணக்கெலாம் இப்போ மீட்டிங் நடத்துனாங்க, பொதுக்குழு வச்சாங்க. அதில் வரவு செலவு கணக்கெலாம் நாங்கள் கோர்ட்டு மூலியமாக கேட்போம், அவங்க பதில் கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு கேள்வியை வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கேள்விகள் வச்சுருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ அவர் ஒரு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை பாதிக்கு பாதி அவங்கக்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதில் அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகளை நியமிக்கிற மாவட்ட கழக செயலாளருக்கு 5 சவரன் தங்க சங்கிலி கொடுப்பேன்னு சொல்லி பேசியிருக்காரு. இது தொண்டர்கள் மத்தியில் அதிமுகவில் இருக்கிறவங்களெல்லாம் இழுக்கக்கூடிய ஒரு நிலையாக பார்க்குறீங்களா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? சங்கிலி 5 பவுன் சங்கிலி கொடுத்து யாரும் போக மாட்டாங்க. அன்பு சங்கிலி கொடுத்தால் போவார்கள். அதான் ஒரு இயக்கம். 5 பவுன் சங்கிலி வாங்க முடியாத நிலைமையிலே இருக்காங்க எல்லாரும். அதுவே ஒரு ஒரு தரம் தாழ்ந்த அரசியல். இது மாதிரி சொல்கிறதே ஒரு தலைவருக்கு அழகல்ல. 2 பாதிக்கு மேலே இருக்காங்க எங்கள் பக்கம் அப்படிங்கிறது நகைச்சுவையான ஒன்று, வேடிக்கையான ஒன்று. முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 3வது, நீங்கள் அதிமுக கொடியையோ பயன்படுத்தக்கூடாது, அதிமுக லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாது, ஏன் அதிமுக வேஷ்டியே கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு அவர் உரிமை கோருவது நியாயமில்லை. மேலும் வரவு செலவு கணக்கு தாராளமாக கேட்கலாம். வெளிப்படையாக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்குழுவிலே அறிவித்தார். அந்த அறிவித்திருக்கிறதில் நீங்கள் வீடியோவே எடுத்து போட்டு பார்க்கலாம். வெளிப்படையாகவும் கேட்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரவு செலவு கணக்கு என்பது ஆடிட்டர் கணக்காளரால் கணக்கு சரி செய்யப்பட்டு ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள ஒன்று. சரி, தொடர்ந்து அவர் சொல்லும் போது ஜெயலலிதாவிற்கே நாங்கள் 2 கோடி கொடுத்துருந்தோம், நான் அப்போ பொருளாளராக இருந்தேன், 2 கோடி இது கொடுங்க நாங்கள் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் அதை பற்றி பேசியிருந்தார். இதை பற்றி கருத்து என்ன சார்? இது முழுமையான புரிதல் மக்களுக்கு எப்படி சார் கொண்டு போகிறது? இந்த 2 கோடின்றது எப்படி சார்? அதாவது ஒரு வேடிக்கையாக தான் இருக்குது. பொருளாளராக இருக்காங்க, பொதுச் செயலாளர் பல்வேறு விஷயங்களுக்காக கேட்குறாங்க. அந்த கட்சியினுடைய பணத்தை யார் வேணாலும் எடுக்க முடியாது. அதை எடுத்தால் அது கணக்கு சரியாக சொல்லணும். ஆக அம்மாவுக்கே பணம் கொடுத்தேங்கிறார், நாளைக்கு எம்ஜிஆர் கூட உதவி செஞ்சேன்னு சொல்லுவார். இதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் கடந்து போயிடணும்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக இருக்குது. எல்லா பக்கமும் கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக இப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே சந்திச்சிருக்காரு, கொஞ்ச நேரம் ஆலோசனையை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்ததான் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தான்
வருவார் அப்படின்னு உறுதியாகவே சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அவர் வந்து சந்திப்பாருக்கும் எங்களுக்கு நாங்கள் என்ன கேள்வி கேட்க முடியும், பதில் சொல்ல முடியும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி இல்லை, அதில் தெளிவாக இருக்கும். கூட்டணி வைக்காத ஒரு ஒரு கட்சியோட நாங்கள் எப்படி போய் பார்க்க முடியும்? இவருக்கு வேறு வழி இல்லை, அதனால் அங்கே போய் முதல்ல போய் துண்டு போட்டுக்கணுன்னு போகிறாரு. அவர் பார்க்குறாரு, அது அவருடைய விருப்பம், பிரதமருடைய விருப்பம். அவரை அழைத்து பேசுவது என்பது எங்களுக்கு கூட்டணி இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இப்போ இந்த தை திருநாளுக்கு பிறகு பல்வேறு கூட்டணி கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ மறைந்த விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க, அவர்கள் வந்து எல்லா கட்சியுமே வந்து இப்போது அவங்களோட ஒரு ஆறுதல் கொடுத்தாலுமே ஆதரவும் தெரிவித்த மாதிரி தான் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா? பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் நல்ல விதமான பதில் வரும். பிரதமர் நடந்த அந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக வந்து பார்க்கும்பொழுது முதலமைச்சர் பேசும்பொழுது மோடின்னு ஃபுல்லாக அந்த குரல் தான் ஒலிச்சது. சற்று நேரம் முதலமைச்சரே பேசுவதற்கு நிறுத்தி தான் பேசினார். இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் பாஜகவோட வளர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு இதை எடுத்துக்கலாமா? இல்லை, அது வந்து அவர்கள் அழைத்து வரப்பட்ட தொண்டர்கள், தங்களுடைய கட்சி தலைவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்கள். ஆக அவர்களுடைய தலைவரை பார்த்தவுடன் உற்சாகமாக குரல் எழுப்புகிறார்கள். ஆக இதற்காக பாஜக வளர்ந்து விட்டது என்று சொல்வது வந்து பொருந்தி போகாது. பாஜக முன்பிருந்ததை விட சில சதவீதங்கள் கூடியிருக்கலாமே தவிர வெற்றி பெறுகிற அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சியை எட்டி பிடிக்கவில்லை. இன்னும் பாஜக வளர்ச்சி அடையலைங்களா சார்? ஏன்னா எல்லா இடத்துலையும் சூறாவளி பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மக்களை சேர்க்கக்கூடிய அந்த பயணத்தில் ஈடுபட்டுருக்காங்க. தொடர்ந்து அண்ணாமலைக்கு போகிற இடம்லாம் வந்து ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த டைமில் இப்படி சொல்கிறது எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு வாய்ப்பு தாங்க பதில் சொல்லணும். அதாவது வந்து போகிற இடங்கள்லாம் வரவேற்பு இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும்? தேர்தலில் வெற்றியை வச்சு தானே தீர்மானிக்க முடியும். நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு பிறகு அது குறித்து பேசலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து ஊர்ந்து வந்து காலில் விழுந்து தான் அந்த பதவியை வாங்கினார், அவருக்கு யாரோ ஒன்று கொடுக்கல, ஊர்ந்து வந்து வாங்கினவர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பொறுப்பு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார், மேடையிலேயே அதை பேசியிருந்தார். சரிங்க, ஊர்ந்து ஒரு மரியாதை நிமித்தமாக காலில் விழுவது என்பது தவறல்ல. ஒவ்வொருத்தரும் ஒருவருடைய இயல்பு. பெரியவங்க யாராக இருந்தாலும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது. ஒரு அமைச்சராக இருந்தவர் ஒரு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிற போது அப்போது அந்த இடத்துல இருந்த அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக காலில் விழுவது என்பது எல்லாரும். இப்போ நாங்கள் வர்றோம், எவ்வளோ பேர் காலில் விழுகிறாங்க, வேண்டாங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறோம், முக்கியமான தலைவர்களை பார்க்க போகிறோம், இல்லது ஒரு ஆன்மீக பெரியவர்களை பார்க்குறோம், அதெல்லாம் காலில் விழு. இது வந்து நம்முடைய மரபு, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் சில இடத்துல விழமாட்டோம், தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். ஒவ்வொருத்தரும் ஒருவருடைய இயல்பு. ஆகவே இதை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது ஓபிஎஸ் அவர்கள் காலிலே விழாதவரா என்கிற எதிர்கேள்வி தான் எனக்கு கேட்க தோன்றுகிறது. நிச்சயமாக சார். அப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த மாதிரி காலில் உண்டு தான் ஒரு பொறுப்பு வாங்கணும்னு சொல்கிற சசிகலாவையே அவங்களே அங்கேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் கடந்து போன கேள்விங்க, இதெல்லாம் முடிந்து போன கேள்வி. ஏற்கனவே வந்து 7 வருடம் ஆச்சு, ஏற்கனவே 4 வருடம், இப்போ வந்து 3 வருடம், 7 வருடம் கடந்துருச்சு. இன்றைக்கி பொதுச் செயலாளராக எடப்பாடியார் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சாதாரண தொண்டன் தலைமை தாங்குகிறார். அதுக்கு பிறகு யார் வேணாலும் இன்றைக்கி இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்க முடியும், முதலமைச்சராக முடியும் என்று எடப்பாடியாரே சொல்லிடுறார். அப்படிப்பட்ட இயக்கம் திமுக வந்து அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி, அப்புறம் ஸ்டாலின், இன்றைக்கி உதயநிதி அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. இப்படி வழி வாரிசு, அது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும். அதிமுக சாமானியவன், சாதாரணவன், எளியவன் கூட தலைவராகலாம். இது ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபயின்று வருகிறது. இரட்டை இலையும் வந்து அதிமுகவிடம் இருக்குது, கட்சியும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க முகத்தில் வந்து ஒரு பயம் இருக்குது. ஏன் வந்து ஒரு தைரியமாக இறங்கி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அந்த கூட்டத்தில் இந்த கேள்வியும் எழுப்பப்பட்டது. என்ன பயம் இருக்குது? எல்லாமே இருக்குது, நல்லா தான் இருக்காங்க. அதுக்காக எல்லா நேரமே வந்து ஒரு காலகட்டத்தினுடைய வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முகபாகமாக மாறுபடலாம். அதுக்காக வந்து எந்த நேரமும் சிரிச்சிட்டே இருக்க முடியுமா? சார், இந்த அதிமுக அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பின்பக்கம் அந்த அட்டையில் வந்து
திமுக கொடியை வந்து வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவ்வளோ அவசரமாக நம்ம அதை பண்ணதுக்கு என்ன காரணம்? இது மிகப்பெரிய ஒரு தவறாக தானே சார் பார்க்கப்படுது. ஒரு பக்கத்தில் வரும்பொழுது அதிமுக கொடி வருது, மீதி இருக்கிற பக்கத்தில் திமுக கட்சி கொடி இடம்பெற மாதிரி இது வந்துங்க ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்குங்க சார். இது வந்து தான் சார் இப்போ மிகப்பெரிய ஒரு இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழகத்தில் ஆண்ட கட்சி. உண்மைதான். அட்டப்படம் போடுறாங்க, பொதுக்குழுவுடைய தீர்மானம் புத்தகம் போடும்போது வந்து அதில் வந்து இது தவறுதலாக இருக்குது. அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. யார் அதை தவறு செஞ்சுருக்காங்களோ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசும்பொழுது கொடநாடு வழக்கு வந்துருச்சுன்னா எடப்பாடி இருக்கிறதே தெரியாமல் போயிடும், அப்புறம் அதிமுகவோட நிலைமை என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வியெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து அதிமுக இருக்கிற தொண்டர்கள் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையா, இல்லைனா எடப்பாடிக்கே இது சவால் விடக்கூடிய, அவரை பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கலாமா? இது எப்படி எடுத்துக்கலாம்? அவர் தான் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன இருக்குது சார்? தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.